எக்ஸசைஸ் பண்ணியுமே வெயிட் லாஸ் ஆகல, டயட் ஃபாலோ பண்ணியும் வெயிட் லாஸ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது அப்ரூவ்டு மெடிசன்ஸ் இருக்கா? டேப்லெட்ஸ் மூலியமா வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பா. ஸோ நிறைய பேரை பார்த்துருக்கோம். வெயிட் அதிகமா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இந்த கோமார்பிட் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது, ட்ரைகிளிசரைட் லெவல் அதிகமா இருக்கிற பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, ரெண்டாவது ஹார்ட் பம்பிங் குறைபாடு, கிட்னி பிரச்சனை, இது மாதிரிலாம் பிரச்சனைகள் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த வாக்கிங் பண்ற கெப்பாசிட்டி, வாக் பண்ணி வெயிட்டை குறைக்க முடியாத நிலைமை நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம். ஸோ மோர் தென் ஒரு 100, 110 கிலோக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களால குனிஞ்சு நிமிரவே முடியாது. சில பேரால நடந்து போக முடியாது, மாடிப்படி ஏற முடியாது. இந்த மாதிரி இருக்கவங்க என்ன வெயிட் ரிடக்ஷன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அது சக்சஸ், அந்த அளவுக்கு சக்சஸ் கிடைக்கிறது இல்லை. ஃபுட் கண்ட்ரோல், அவங்க எடுத்துக்கிற ஃபுட் கண்ட்ரோல் என்ன அச்சீவ் பண்ணாலும் பர் மந்த்துக்கான டார்கெட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது, நம்ம நிறைய பாக்குறோம். ஸோ சில மெடிசன்ஸ் தான் இந்த FDA அப்ரூவ் பண்ணிருக்கு வெயிட் ரிடக்ஷனுக்காக. இது இந்த அப்படைட்டை கம்மி பண்றதுக்காகவும், ரெண்டாவது இந்த ஸ்டிமுலேஷன் ஆஃப் சட்டைட்டி சென்டர். நமக்கு மூளையில 2 சென்டர் இருக்கு. ஒன்னு வந்து அந்த பசியை தூண்டுற சென்டர் ஒன்னு இருக்கு, பசி போதும் அப்படின்னு சொல்ற சட்டைட்டி சென்டர் இருக்கு. இந்த ஸ்டிமுலேட் ஆகிற சென்டர் பேரு அப்படைட் சென்டர். இதை நம்மளுடைய டவுன் கிரேட் பண்ணணும். பசி இல்லாம கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சென்டர் இருக்கு. ரெண்டாவது இந்த அப்படைட்ட சட்டைட்டி சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த சென்டரும் ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம போதும், கொஞ்சம் சாப்பிட்டோம்னா எனக்கு போதும்ப்பா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ற சென்டர் இருக்கு. இதை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா GLP அனலாக்ஸ் நிறைய வந்திருக்கு. ரெண்டாவது ரீசெண்டா அதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இன் மெடிசன் ஃபீல்டும் நிறைய வந்திருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு இன்டர்னல் மெடிசன் டாக்டரோ, ஒரு ஜென் மெடிசன் டாக்டரோ, இல்ல அதுக்கான ஒபிசிட்டி ஸ்பெஷலிஸ்டோ, பிசிஷியன் நீங்க அணுகும் போது கட்டாயம் உங்களுக்கு அதுக்கான மெடிக்கல் டேப்லெட்ஸ் என்னென்ன அப்ரூவ்டு டேப்லெட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸும் அதுல நிறைய உண்டு. ஸோ அதனால வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம BMIக்கு ஏத்த கோமார்பிட், உங்களுடைய கிட்னி இஷ்யூஸ் இருக்கா, இல்ல கொலஸ்ட்ரால் இஷ்யூஸோட சேர்ந்து இருக்கா, அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான டேப்லெட்ஸை டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. வெயிட் அதிகமா இருக்கும் போது மெட்ஃபார்மின் அப்படின்னு, கிளைகோமேட் அப்படின்ற மாத்திரை நிறைய பேரு ஒரு அரௌண்ட் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல நம்ம மெட்ஃபார்மின் சுகர் இருக்கும் போதும் இந்த மெட்ஃபார்மின் நிறைய பேருக்கு போட்டிருப்பீங்க. இதுலயும் இந்த அப்படைட் கம்மி பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ மெட்ஃபார்மின் வந்து ஒரு நல்ல மாத்திரை, உங்களுடைய சட்டைட்டி கம்மி பண்ற மாத்திரை. ஸோ இதுவும் ஒரு விதமான வெயிட் ரிடக்ஷன் மாத்திரை. நிறைய ரீசென்ட்லி GLP அனலாக்ஸ் நிறைய மாத்திரைகள் வந்திருக்கு. அதான் நீங்க பக்கத்துல இருக்கிற உங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட போய் கேட்டீங்கன்னா அதுக்கான ஐடியாஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்துட்டு சர்ஜரிஸ்லாம் என்னென்ன இருக்கு ஒபிசிட்டிக்கு? நிறைய பேர் லைப்போசெக்ஷன், பேரியட்ரிக் சர்ஜரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்ஜரிஸ்லாம் எந்த அளவுக்கு நல்லது, நம்ம எந்த சிச்சுவேஷன்ல சர்ஜரியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ்லாம் என்ன நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த BMI வந்து 30ல இருந்து 35 இருக்கு அப்படின்னா நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல முதல்ல ட்ரை பண்ணலாம். ஸோ சில அப்ரூவ்டு மாத்திரைகள் நான் சொன்ன இல்லையா, GLP அனலாக்ஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது ஆர்லிஸ்டாட், இந்த மாதிரி மவுண்ட் ஜாரோன்னு ஒரு புது மாத்திரை வந்திருக்கு. இது மாதிரி நிறைய மாத்திரைகள் ரீசெண்டா FDA அப்ரூவ் பண்ணிருக்கு இந்த வெயிட் ரிடக்ஷனுக்காக. அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால சில பேரு மல்டிபிள் கோமார்பிட் இருக்கும் போது, அதாவது உதாரணத்துக்கு வெயிட் அதிகமாக ஆகி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், டிஸ்லிபிடிமியா, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிற பிரச்சனை, ட்ரைகிளிசரைட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும், நிறைய OSA அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது தூங்கும் போது நல்ல குரட்டை அதிகமா வந்து அவங்க இந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற பிரச்சனை. இது மாதிரி கோமார்பிட் இல்னஸோட சேர்ந்து நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு மோர் தென் 40 சிவியர் கிரேட் 3 ஒபிசிட்டி இருக்கும்போது சில பேருக்கு பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரிஸ் அப்படின்றது நம்ம அதை கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த சர்ஜரிஸ்ல போகும்போது நமக்கு வெயிட் ரிடக்ஷன் நல்லா அச்சீவ் ஆகுது.
உதாரணத்துக்கு டயபெட்டிக் நல்ல கண்ட்ரோல் வருது, கொலஸ்ட்ரால் லெவல்ல நல்ல குறைபாடு குறையுது. ரெண்டாவது ஹைப்பர் டென்ஷனும் நல்ல ரிடக்ஷன் இருக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நிறைய ரிசர்ச்லயும் நிறைய ப்ரூவ் ஆயிருக்கு. இது மாதிரி நிறைய சென்டர்ஸ்ல நல்ல ரெனவுண்ட் சென்டர்ஸ்ல போய் பண்றது ரொம்ப அவசியம். ஏன்னா இதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் சார் வெயிட்டை ரிடக்ஷன் பண்றதுக்கு போய் யாராவது ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்களா அப்படின்ற கேட்கறவங்க இப்போ நிறைய பேர். ஆனா ரீசெண்டா இந்த லைப்போசெக்ஷன், இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியோடைய டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா வெயிட் ரிடக்ஷன் மோர் தேன் 40 BMI மேல போகும்போது அவங்களுக்கு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரிஸ் நல்ல வகையில உதவுது. ஸோ ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி இந்த கேஸ்ட்ரிக் பேண்டிங்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி. இந்த மாதிரி அந்த அந்த ஸ்டொமக்கை வந்து ஒரு பேண்டை போட்டு நல்ல நம்ம மினிமைஸ் பண்ணும் போது அதனுடைய போர்ஷன் ஆஃப் ஸ்டொமக்கை வந்து நமக்கு தான் இருக்கும். மீதி போர்ஷனை நம்ம கட் பண்ணி நம்ம எடுக்கும் போது ஸ்டொமக் பகுதி ரொம்ப சின்னதாயிடுது. அதனால நமக்கு அப்சார்ப்ஷன் ரொம்ப குறைபாடு நமக்கு நடக்குது. ஏன்னா ஸ்டொமக் இருந்தாதான் அதுல அதிகமான தேக்கம் இருக்கும். அப்பதான் அதிகமான நமக்கு அப்சார்ப்ஷன் நிறைய நடக்கும். ஸ்டொமக் சைஸை மினிமைஸ் பண்ணும்போது, அல்டர் பண்ணும்போது அப்போ வேகமா நம்ம உணவு வந்து அந்த சிறுகுடல்ல இறங்கும் போது அதோட அப்சார்ப்ஷன் அளவை நம்ம குறைக்கிறோம். அடுத்து RONY கேஸ்ட்ரிக் பைபாஸ்ன்னு சில சர்ஜரிஸ் இருக்கு. அதாவது ஸ்டொமக்கே பைபாஸ் பண்ணி இன்டெஸ்டைன்ல கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமான அளவு ஏற்படும். இதுல முக்கியமா காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த லீக்ஸ் நிறைய ஏற்படும், இன்ஃபெக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்கு. ஸோ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி நம்ம அணுகணும் அப்படின்னா அதுக்கான தீர்வு அது என்ன டைப் ரொம்ப பெஸ்ட், உங்களுடைய கோமார்பிடுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ஜரியை அவங்க சூஸ் பண்ணி அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு.